அனைவருக்கும் வணக்கம். கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் நம் கர்ப்பத்தில் கரு உருவாகி அது வளர்ச்சி அடைய தொடங்கும். அப்போ நம்ம சந்தோஷத்தில் உடனே ஸ்கேன் பண்ண போகலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பேசி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக டாக்டர்கிட்ட போனாலும் 3 மாதம் கழிஞ்சு தான் ஸ்கேன் பண்ணணும். அது குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு. சரிங்களா? உடனே போய் ஸ்கேன் செய்யக்கூடாது. அது மாதிரி சூடாக தண்ணி குடித்தாலும், காபி டீ குடித்தாலும், உணவு சாப்பிட்டாலும் சூடான பானங்களாகட்டும் சாப்பாடாகட்டும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி 2 வீலரில் பயணம் செய்யக்கூடாது. முக்கியமாக மாடிப்படி ஏறி இறங்கக்கூடாது. சரிங்களா? முதல் 3 மாதம் தாய்மார்கள் உடல் ஆரோக்கியம் முக்கியம். அது மாதிரி நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பார்க்குறதோ கேட்குறதோ பேசுகிறதோ அந்த மாதிரி செய்யணும். தேவையில்லாத டென்ஷன் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கருவில் உள்ள குழந்தை ரொம்ப பாதிப்படைஞ்சு அது அபாசனம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி செய்யும்போது கர்ப்பத்தில் உள்ள குழந்தை ஆரோக்கியமாக வளரும். 3 மாதம் கழிஞ்சால் நம்ம ஸ்கேன் செய்து டாக்டரின் ஆலோசனைப்படி ஸ்கேன் செய்து மருந்து மாத்திரை எடுக்கிறது, நம்ம உடல் ஹெல்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம், என்னென்ன உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். 5 மாதம் ஆக ஆக நமக்கு உறக்கம் கொஞ்சம் குறைவாகும். நம்ம அதையும் தள்ளி நம்ம உறக்கம் முக்கியம். நம்ம எவ்வளவு டீப் ஸ்லீப்பு தூங்க போகிறோமோ அவ்வளவுக்கு குழந்தைக்கும் ஆரோக்கியம். 7 மாதம் கழிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது, எக்ஸசைஸு, சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்போது நமக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போள்ள பெண்கள்லாம் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் என்ன சொல்கிறதுனா வாமிட்டு வரும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கர்ப்பத்திலிருந்து வாமிட்டு வரும். அந்த வாமிட்டு எடுக்க 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 நம்ம உணவுகள் இடைவெளியிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டா வாமிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். நிறைய சாப்பிடும்போது தான் அது வெளியேற்று. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். முக்கியமாக பெண்கள் 2 நேரம் குளிக்கணும். காலையில் குளிக்கலாம், சாயங்காலம் படுக்க போகும்போதும் நல்லா குளிக்கும்போது மனமும் உடலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா உறக்கம் வரும். டீப் ஸ்லீப்புக்கு போவீங்க. அப்போது 7 மாதம் தொட்டு 9 மாதம் எப்படியெல்லாம் என்னென்னலாம் செய்யலாம்னு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கர்ப்பம் தெரிச்சு முதல் 3 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எதையும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது நம் குழந்தையின் உடல் வளர்ச்சி அடையும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம் சாம்பல் திங்கிறது, மண் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பின்ன புளிப்பு அதிகமாக சாப்பிட தோணும். அதுனே உணவாக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் செய்து வரணும். கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் தாயும் சேயும் நலமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.